Hi friends, it's me Afzal Ahmed. ஒரு தாட் பார்க்கலாம். ஸ்டோன் வாட்டர் இதில் எது ஸ்ட்ராங்கு? அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா பேருக்கும் தெரியும், ஸ்டோன் தான் ஸ்ட்ராங்கு, கல் தான் ஸ்ட்ராங்கு. ஒவ்வொரு பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு கல் இருக்கும், அது மேலே ட்ராப்ஸ் இந்த வாட்டர் சொட்டு சொட்டா என்ன ஆகும் அப்படின்னா பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சொட்டு சொட்டா படும்போது அந்த கல்லே என்ன ஆயிடும் அப்படின்னா கிராக் விட்டுரும். இதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ சொல்லுங்க எது ஸ்ட்ராங்கு? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இப்போ வாட்டர் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜின் பண்ணுவோம், இந்த 1 இயர்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த சொட்டு சொட்டா பட்டு இருக்கு, எவ்வளவு தண்ணி விழுந்திருக்கும், ஒரு 100 டன் தண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா அது மேல விழுந்திருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 100 டன் தண்ணியும் கல்லு மேல ஊற்றுவோம். கல்லு உடையுமா? கண்டிப்பா உடையாது. ஸோ இந்த இடத்துல கல்லும் ஸ்ட்ராங் கிடையாது, வாட்டரும் ஸ்ட்ராங் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் ஸ்ட்ராங். ஏன்னா ரெகுலரா என்ன இருக்கு அப்படின்னா பட்டு 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 தான் என்ன இருக்கு அந்த கல்லு உடஞ்சிருக்கு. ஸோ இதே தான் நமக்கும். நம்ம ஒரு ஹேபிட் என்ன பண்ணுவோம், ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம், இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால விட்டுருப்போம். வாக்கிங் போகணும் அப்படின்னு 3 நாள் வாக்கிங் போவோம், 4 நாள் வாக்கிங் போவோம், 1 மந்த் வாக்கிங் போவோம். அந்த இடத்துல வெயிட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம், எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா விட்டுருவோம். ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம், 10 நாள் ஜிம்முக்கு போவோம், அடுத்து என்ன பண்ண 11 நாள் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இந்த இடத்துல எப்ப கன்சிஸ்டன்சி இல்லையோ அந்த இடத்துல சக்சஸும் இருக்காது. சக்சஸ் வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் வேணும். கன்சிஸ்டண்டா இருக்கும், சக்சஸ் என்ஜாய் பண்ணுவோம். Thank you friends, thanks for watching.